பக்தி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நாடிகள் மொத்தம் 4 வகைப்படும். 1 ஜீவநாடி, 2 அப்பியாச நாடி, 3 கிரந்த நாடி, 4 கிரகச்சார நாடி என்பவையே ஆகும். ஜீவ அஜீவ நாடிகளை பற்றி முன்பே பார்த்து விட்டோம். இனி கிரந்த நாடி மற்றும் கிரகச்சார நாடி ஆகியவற்றை பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரம் வேதத்தின் கண்ணாக போற்றப்படுகிறது. வேதம் 4 வகைப்படும். அவை ரிக், யஜுர், சாம, அதர்வனம் ஆகும். கிரந்த நாடி என்பது அதர்வன வேதத்தை தழுவி அமையும். கிரந்த நாடிகள் உட்பிரிவாக 2 வகைப்படும். அவையாவன மந்திர நாடி, தந்திர நாடி. கிரந்த நாடி என்பது முற்றிலும் மந்திரத்திலும் ஏவல், பில்லி, சூனியம் போன்றவை வைப்பதற்கும் எடுப்பதற்கும் உதவியாகவும் இருக்கும். சிறு தேவதைகளையும் ஆவிகளையும் கொண்டு எதிர்காலத்தை பற்றி சொல்லும் ஒரு வழிமுறையாகும். இந்த நாடிகள் அதர்வன வேதத்தில் வல்லவர்களாக விளங்கிய சில ரிஷிகள் எழுதி வைத்ததாகும். அந்த காலத்தில் ராஜாக்கள் பட்டம் பதவி நிலைக்கவும் இயற்கை சீற்றத்தால் மக்களுக்கு வரும் நோய்களை அறிந்து மருத்துவம் செய்ய அடிக்கடி இந்த நாடியை கையாள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இன்னும் வடநாட்டில் சிலரிடம் இந்த நாடிகள் இன்றைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிரந்த நாடி படிப்பவர்கள் எச்சினி என்னும் தேவதையை கைக்கொண்டு படித்து வருவார்கள் என்பது மார்க்கண்டேயனுக்கு சுகபிரம்ம ரிஷி கூறியதாகும். ஒரு நாளில் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு ஒரு கிரகம் ஆட்சி செய்கிறது. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கொண்டால் சூரிய உதயம் முதல் வரும் முதல் ஹோரைக்கு அதிபதி சூரியனாகும். இம்மாதிரியே திங்கட்கிழமைக்கு சந்திரனாகும். செவ்வாய்க்கிழமை முதல் ஹோரைக்கு அதிபதி செவ்வாயாகும். ஹோரையின் வரிசை கிரகம் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் ஆகும். ஒருவர் வந்து நாடி பார்க்கும் நேரத்தில் அந்த மணி நேரத்திற்கு என்ன ஹோரையோ அதை கொண்டு எச்சினி உதவியுடன் பலன் சொல்லி வருவார்கள் இந்த கிரந்த நாடி வாசிப்பவர்கள். எச்சினியை கொண்டு பலன் சொல்லும் போது 24 மணி நேரமும் இதனை சொல்லிவிட முடியாது. 20 நிமிடங்கள் மட்டுமே இது வேலை செய்யும். சிற்றேவல் புரியும். எச்சினியர்களை கொண்டு வசப்படுத்தி வசிய மந்திரங்களை கொண்டு வழிபாடு செய்து வரும் காலத்தில் தன்னை நாடி வரும் நபருக்கு பலன் சொல்லி வருவார்கள் என்பது மார்க்கண்டேயனுக்கு சுகபிரம்ம ரிஷி கூறிய திருவாக்காகும். நாடி சாஸ்திரம் அல்லது நாடி ஜோதிடம் இதனை படிப்பவர்கள் பெரும்பாலும் ஒரு முனிவரை ஆராதித்து வருவார்கள். இவ்வாறு ஆராதனை செய்தால் மட்டும் பத்தாது. வேத சாஸ்திர ஜோதிட சாஸ்திர நிலைகளில் பெரும் வல்லவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு கைரேகை சாஸ்திரத்திலும் தேர்ச்சி பெற்று விளங்க வேண்டும். பெருவிரல் ரேகையை கொண்டு வந்தவரது ராசி, நட்சத்திரம், லக்கின அமைப்புகளை கொண்டு பலன் சொல்லுதல் ஒரு வகையாகும். ரேகைகள் 3 பிரிவாக கணக்கில் உள்ளது. சுழிச்சுற்றி, சுற்றுச்சுழி, வட்டச்சுழி போன்றவை ஆகும். தென்னாட்டில் உள்ள ஓலைச்சுவடிகளில் ஜாதகரின் பெயர் வருகிறது. ஆனால் வடநாட்டில் உள்ள ஓலைச்சுவடிகளில் பெரும்பாலும் ஜாதகரது பெயர் வருவதில்லை. பெருவிரல் ரேகையை கொண்டு நட்சத்திர பிறப்பு, ஜாதகர் பெயர், தொழில், தந்தையின் தொழில், தாய் தந்தையர்களது பெயர், உடன் பிறப்புகள் இவற்றை சாட்சியாக கொண்டு ஓலைச்சுவடிகள் வாசிப்பதில் வந்து கேட்கும் நபர்கள் சரியான தகவல்களை தெரிவித்து அத்தனை விஷயங்களும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அப்பியாச நாடிகளில் காணப்படும் பலன்கள் பெரும்பாலும் சரியாகவே வருகிறது. உடன் பிறப்புகளை சரி என்று ஒத்துக்கொண்டு தாய் தந்தையர்கள் செய்தொழில் சம்பந்தப்பட்ட தகவல்களில் பிழைகள் இருக்கும் பொழுது பலன்கள் சுவடிகளில் சரிவர காணப்படுவதில்லை. ஜீவ நாடிகளை அணுகும்போது ஆசான்களுக்கும் ராஜாக்களுக்கும் பீடாதிபதிகளுக்கும் வரக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் என்னென்ன என்பதை அறிய இயலும். ஜீவநாடிகள் 12 ராசிகளுக்கும் கர்மகாண்டம், ஜீவனகாண்டம், ஔஷத காண்டம், அரந்த காண்டம், கரகாண்டம், விதர்த்த காண்டம், விரிவு காண்டம் என்ற நிலைகளில் காணப்படுகிறது. மேலும் ஹோரை காண்டம் என்றும் அன்றாட ஹோரை நிலையை கொண்டு உரைப்பது போலவும் ஜீவ ஒளி பெற்ற கட்டுக்களாயும் அமைந்துள்ளது. சுகபிரம்ம ரிஷி ஜீவநாடி கிடைக்க சில வழிமுறைகளையும் போதித்துள்ளார். ஜீவநாடி என்பது மிகுந்த ஆச்சார ஒழுக்கத்துடனும் தவ வலிமையுடனும் நல்ல புண்ணிய பலத்துடனும் இருக்கும் நபருக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும், கேட்டை, விசாகம், உத்திராடம், பூரம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும்
அல்லது இந்த நட்சத்திர நாட்களில் பூஜை ஜபம் செய்து வருபவர்களுக்கும் இந்த ஜீவநாடி கிடைக்கும் என்பது ஒரு சூத்திரமாக சுகபிரம்ம ரிஷி கூறியுள்ளார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.